வணக்கம் ஜோதி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக லக்னம். ரெண்டுல புதன் 21 டிகிரி, குரு 9 டிகிரி, சூரியன் 26, சுக்கிரன் இங்க 3 டிகிரில இருக்காரு, கேது இங்க 29 டிகிரில இருக்காரு, செவ்வாய் 7 டிகிரி, ராகு 29, சந்திரன் 3 டிகிரில இருக்காரு, சனி 17 டிகிரி இருக்கிறாரு. கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இங்க ராகுவோட சேர்ந்ததுனால டிகிரி அமைப்புல விலகி இருக்கிறாரு. இங்க ராகு 29 டிகிரி, சந்திரன் இங்க 3 டிகிரி. ஓரளவுக்கு ஒளி உள்ள சந்திரன் தான், தேய்வரை சந்திரன் தான், ஓரளவுக்கு ஒளி இருக்குது. ராகுவோட டிகிரி அமைப்புல விலகிதாங்க அப்படின்ற போது இதை நம்ம ஒரு இணைவுன்னு எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் ராகு அந்த பாவகத்துல இருக்கிறது ஒரு சின்ன பாடம் மாதிரியாச்சும் இருக்கும். ஏன்னா இங்க சந்திரன் டிகிரி அமைப்புல விலகி இருக்கிறதுனால மனம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா பாதிக்கப்படாது. எப்பவுமே ராகு சந்திரனோட டிகிரி அமைப்புல நெருங்கி இருக்கும் போதுதான் என்ன மாதிரி பலன்கள் நடக்குன்னா, உணவு சம்பந்தமான விஷயங்கள், காய் சம்பந்தமான விஷயங்கள், நீர் சம்பந்தமான விஷயங்கள், மனம் சம்பந்தமான விஷயங்கள் அங்க பாதிக்கப்படக்கூடிய தன்மை உண்டு. நீங்க டிகிரி அமைப்புல விலகி இருக்கிறதுனாலே அந்த கிரகம் சுயமா இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் இருந்தாலும் சிங்கம் இருக்குது, ஆனா தூரத்துல இருக்குது, ஆனா பாக்குற அமைப்புல இருக்குன்ற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு தான். லக்னாதிபதி ஓரளவுக்கு நட்பு வீட்டிலேயே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு தன்மைகள் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்னாதிபதியை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் ஜாதகருக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி எங்க போய் உட்காராரோ அந்த இடத்தோட சம்பந்தமான விஷயங்கள் ஜாதகரோட மைண்ட்ல எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். ராசியும் பாத்தீங்கன்னா இவருக்கு திகி நடக்கிறது ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் முடக்கி வைக்கிற தன்மை இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை கொஞ்சம் தடை பண்ற அமைப்பு இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி நமக்கு அந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்காரு. 3ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா இங்க சனியோட பார்வையில் இருக்கிறாரு. ஓரளவுக்கு இங்க நல்லாவே இருக்காரு. 3ஆம் அதிபதி குருவோட இணைஞ்சு நல்லாவே இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருந்தாலும் சுக்கிரனுக்கு சனி பார்வையோ அங்க செவ்வாய் பார்வையோ செவ்வாய் 8ஆம் பார்வையா பாக்குறாரு. 8ஆம் பார்வையா பாக்குறது சுக்கிரன் எப்பவுமே செவ்வாயோட இருக்கிறது நல்ல அமைப்பு. அந்த சனியும் சேரும்போது மட்டும்தான் சுக்கிரன் அடி வாங்கக்கூடிய அமைப்பு. அங்க 8ஆம் பார்வையா சுக்கிரன் செவ்வாய் பார்க்கறது, சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறது திருமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற அமைப்புல அது ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும். இருந்தாலும் சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்சமா இருந்தாலும் சந்திர அதியோகத்துல இருக்கு சுக்கிரன். ஓரளவுக்கு சுக்கிரனுக்கு வலு கூடும். இங்க சந்திர அதியோகத்துல ஒரு சந்திரன் ரிஃப்ளெக்டிங் பிளானட், அந்த ரிஃப்ளெக்ஷன்ல ஓரளவுக்கு இவருக்கு வெளி கூட தான் செய்யும் இங்க சுக்கிரனுக்கு. அதனால சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய கெடுதல்லாம் இல்லை. சுக்கிரனோட விஷயங்கள் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். மற்றபடிலாம் ஓரளவுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு சுக்கிரன் நீச்சமா இருந்தாலும் பெரிய கெடுபலன்கள்லாம் இல்லை. எப்பயே சுக்கிரன் நீச்சமா இருக்கிறவங்க ரொம்ப கண்ணியமா இருக்கக்கூடிய இதுதான். சுக்கிரன் அதிகமா விரும்பாம கொஞ்சம் கண்ணியமா இருக்கக்கூடிய அமைப்பு தான் இங்க சுக்கிரன் இருக்கு. இப்ப அவருக்கு நடக்கிறது இவங்களுக்கு நடக்கிறது சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசை அதுக்கப்புறம் சூரிய தசை. இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பா சூரிய தசையில தான் கிடைக்கும். சூரிய தசையில ஏன்னா பாத்தீங்கன்னா சிம்மத்தை குறிக்கக்கூடிய சூரியன் குருவோட சேர்ந்து அடுத்து வர சூரிய தசையில தான் இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஏன்னா இங்க சூரியன் ஆட்சியா இருந்து குருவோட இணைவினும் இங்க சுபத்துவமா இருக்கு. ஏன்னா தனாதிபதி உங்களுக்கு நல்லாவே இருக்கிறாரு. அதுவும் இல்லாம சூரியன் செவ்வாயும் இருக்குது இங்க தந்தையோட தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. அதுவும் இல்லாம சூரியன் தனாதிபதி இங்க வலுத்திருக்கிறாரு. 10ஆம் அதிபதியின் பார்வையும் இருக்கு, தனாதிபதியும் ஆட்சியா இருக்கிறதுனால தொழில் மூலமா இவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு. அதிகாரத்தை விரும்பக்கூடிய ஜாதகம் இது. ஏன்னா அதிகார கிரகம் செவ்வாய். செவ்வாய் சிம்மத்தை பார்க்கறதே ஒரு நல்ல அமைப்பு. அதுவும் இல்லாம 9ஆம் அதிபதி குருவும் 10ஆம் அதிபதி குருவும் 9ஆம் அதிபதி குருவும் 10ஆம் அதிபதி செவ்வாயும் நேருக்கு நேரா பாத்துக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. எப்பவுமே இவங்களுக்கு சூரிய தசையில தான் உங்களுக்கு சூரிய தசை செவ்வாய் கண்டிப்பா இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஏன்னா சிம்மம் சுபத்துமா இருக்குங்க. அதிகார கிரகங்கள் ஒன்றும் பெருசா இங்க இதுவாக சனியோட பார்வை கொஞ்சம் தண்டடிக்குமே தவிர இவங்களுக்கு சூரிய தசையில தான் சூரிய தசை, அடுத்து வர சந்திர தசை,
அடுத்து வர செவ்வாய் தசைலாம் ரொம்ப யோகமான தசை. எவ்வளோ அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9940070010 இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.